ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் சமையலோ சமையல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாட்டுக்கோழி வறுவலும் நாட்டுக்கோழி கிரேவி மாதிரி கொஞ்சம் வறுவல் பண்ணுற மாதிரி தான் பார்க்க போகிறோம். வாங்க பண்ணலாம். தக்காளி, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் 3, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் நான் எப்போவுமே சின்ன வெங்காயம் அரைச்சி தான் வச்சுக்குவேன். தக்காளி 2-3 தக்காளி 1 கிலோ நான் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் 3 தக்காளி வந்து கட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஊற்றி வானலில் மிளகாய், சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் லைட் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நான் வந்து அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுவேன். நீங்களும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆனால் வந்து கம்மியாக வச்சுட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா தக்காளியை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 கிலோ சிக்கனுக்கு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்திருக்கேன். அதை 3ஐயும் போட்டு தான் இப்போ நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். இதில் வந்து நல்லா எல்லாம் வணங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே இப்போ ஒட்டுக்காக போட்டு நல்லா வதக்குங்க. லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக தக்காளி வந்து வணங்கும். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்லேயே வச்சு நல்லா தக்காளி வந்து அதோட சாறு இறங்குற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. உங்கள் வீட்டில் சிக்கன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக லெக் பீஸ் இருக்கும். அந்த லெக் பீஸை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பொரிச்சிருவீங்களா 65 மாதிரி, இல்லை கிரேவி பண்ணிவிடுவீங்களா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த லெக் பீஸ் யார் உங்கள் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா வதக்கினதுக்கப்புறம் இப்போ நான் லெக் பீஸ் போடுறேன். கறியெல்லாம் 1 by 1 எடுத்து போட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்க வேண்டிதான். இந்த சண்டே எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி கிரேவி, நாட்டுக்கோழி பெப்பர் சிக்கன், நாட்டுக்கோழி இது 2மே தான் செய்ய போகிறேன். இந்த கிரேவியே நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பாவும் நான் மாற்றிடுவேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் காடையும் எடுத்திருக்கோம். உங்கள் வீட்டில் என்ன சண்டே ஸ்பெஷல்? உங்கள் வீட்டில் யார் சிக்கன் விரும்பி சாப்பிடுவாங்கங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் வந்து டேஸ்டியாக வந்து நான் செய்கிற மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும். நல்லா வதக்கணும். மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் கறிலாம் போட்டதுக்கப்புறம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் தண்ணியே விடக்கூடாது. இந்த சிக்கன்லேயே தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா? கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன்லேருந்து தண்ணி நிறைய விடும். அந்த தண்ணியே வேக வைக்கணும். வேக வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து தண்ணி வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் 1/4 வேக்காடு வெந்ததுக்கப்புறமே நீங்கள் வந்து தூள் போட ஆரம்பிச்சிடலாம். நான் எப்போவுமே இந்த மாதிரி வேக வச்சுட்டு இதிலேருந்து வர சிக்கனை தான் கொஞ்சமாக அள்ளி தனியாக பெப்பர் சிக்கன் செய்வேன். அதை தனியாக நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன் பாருங்கள். மீதி இருக்கிற சிக்கனில் வந்து 1/2 வேக்காடு வெந்துருச்சு. இப்போ வந்து நான் மல்லித்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, சிக்கன் மசாலா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்குவேன். மல்லித்தூள் மீடியமாக போட்டுக்குவேன். கரம் மசாலா அதுக்கும் கம்மி கொஞ்சமாக போட்டுக்குவேன். இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிடுவேன். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இதில். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ட்ரையாக இருக்குது, அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அந்த தண்ணி நல்லா ஓரளவுக்கு திக் கிரேவி இந்த மசாலாலாம் சிக்கனில் அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி திக்காக வர வரைக்கும் நான் நல்லா கொதிக்க விடுறேன். பாருங்கள் இப்போ நான் வந்து தண்ணி இல்லாமையே அதோட கறியிலேருந்து வந்த தண்ணியிலே மசாலா போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே தான் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த எசன்ஸ்லாம் வந்து அதில் இறங்கி நல்லா பாருங்கள். இது இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் அரைச்ச தண்ணி கொஞ்சம் இருக்குது. அதை தான் நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கிரேவி நல்லா திக்காக மாறி வரும். சுண்டி ஒரு 1/4 மணி நேரம் மறுபடியும் வேக வச்சு எடுத்திங்கன்னா அழகான சிக்கன் கிரேவி ரெடி. வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க 5 நிமிஷம். பாருங்கள் லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக மல்லித்தலை இறக்கி நான் மண்பானை சட்டியில் தான் நான் சமைச்சிருக்கேன். நீங்களும் மண்பானை சட்டியில் சமைக்கிறவங்களா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு சிக்கன் இந்த மாதிரி எடுத்தாலே கிரேவி பண்ணணுனாலே எனக்கு மண்பானை சட்டியில் சமைச்சா தான் ரொம்ப பிடிக்கும்.
அதேமாரி நம்ம வந்து வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம ஆஃப் பண்ணியே வச்சாலும் அந்த மண்பானை ஹீட்லேயே வந்து அந்த கறி இன்னும் நல்லா வேகும். நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்ச நேரம் இறக்கி வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மண்பானை ஹீட்லேயே ரொம்ப நல்லா வேகும். சரி அவ்வளோதாங்க. இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. வேற என்னென்ன ரெசிபி வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.